ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எஃப்என்ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, எஸ்பிஐயோட யோனோ அப்ளிகேஷனில் வந்திருக்க புதுசாக உள்ள அப்டேட் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏடிஎம் இல்லாமே உங்களுடைய ஏடிஎம் மிஷினில் பணத்தை எடுக்கலாம். நல்ல ஒரு அப்டேட் தான். என்ன காரணம் அப்படின்னா, ஏடிஎம் கார்டு நமக்கு தொலைஞ்சு போகிறது வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது வெளியூர் பயணம் போயிருக்கும்போது ஏடிஎம் கார்டு கொண்டு போய் மாட்டோம். ஆனால் நீங்கள் மொபைல் இருந்தால் போதும், உங்களுக்கு ஏடிஎம் கார்டே தேவையில்லை. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் எந்த ஏடிஎம்மில் வேணாலும் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். எஸ்பிஐடைய இந்த யோனோ ஆப்ஸ் இருக்குல்ல, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் வச்சுருக்கணும். நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போய் நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்பின் ஒன்று ஜெனரேட் பண்ண சொல்லணும். அது எம்பின் எதுக்கு அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போதும் அது உள்ளே போகிறதுக்கு அந்த எம்பின் கொடுத்தா போகணும். அதனால் வந்து எம்பின் ஒன்று ஜெனரேட் பண்ணிக்கோங்க. நம்ம எம்பின் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு லாகின் ஆகுது. அவ்வளோதான். லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். டேப் டு வியூ பேலன்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு மேலே காட்டும். அப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கார்டு இல்லாமல் எப்படி ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி யோனோ கேஷ் இருக்குல்ல, இங்கே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்கள் நியரஸ்ட் யோனோ பாயிண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் படிக்கலாம். அப்புறம் ரெக்யூஸ்ட் யோனோ கேஷ்ன்னு இருக்குல்ல, இதை இது பண்ணிங்க. அதுக்கு மேலே இங்கே கொடுத்துருக்காங்க, இதை படித்து பார்த்துங்க. 10,000 நம்ம 20,000 எடுக்கிறோம்ல, ஒரு நாளைக்கு ஏடிஎம்ல எவ்வளோதோ அதே மெத்தட் தான் இதுலேயும். ஒரு நாளைக்கு ஏடிஎம்ல 20,000 எடுக்கிற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் 20,000 எடுத்துக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து ரெக்யூஸ்ட் யோனோ கேஷ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட், உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டு காட்டும். அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஹைட் பண்ணி பாதி காட்டியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து 100 ரூபா போட்டால் எடுத்துக்காது. நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 500 ரூபா கொடுத்துட்டோம். 500 ரூபா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு பின்னு வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும். இது வந்து 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போய் ஏடிஎம்மில் எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பின் கொடுத்துட்டோம். பின் கொடுத்ததுக்கப்புறம் கீழே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அமௌண்ட் கேட்கும். அப்புறம் யோனோ பின் என்னென்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஏடிஎம் கீழே வந்து ஐ அக்ரி டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சிங்க. நமக்கு வந்து ஒரு நம்ம பேங்கில் ஆட் பண்ணியிருந்தோம், அந்த நம்பருக்கே நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அந்த மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பின்னு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த பின்னையும் நமக்கு ஏற்கனவே ஜெனரேட் பண்ணல யோனோவில், அந்த பின்னையும் நீங்கள் வந்து ஏடிஎம்மில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம், ஏடிஎம் கார்டே இல்லாமல். இப்போ நம்ம ஏடிஎத்தில் போய் எப்படி நம்ம பணத்தை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏடிஎம்க்கு போங்க. இதில் வந்து ஐஎம்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா யோனோ பாயிண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உள்ள ஏடிஎம்மில் தான் அது வேலை செய்யும். மற்ற நார்மலாக உள்ள ஏடிஎம்மில் இது வேலை செய்யாது. இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த யோனோ அப்ளிகேஷன் மூலமாக ஒரு பின் ஜெனரேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம ஒரு பின் கொடுத்துருந்தாங்க. அந்த பின்னை நீங்கள் வந்து இங்கே ஜெனரேட் பண்ணிக்கோங்க. யோனோவில் இது பண்ணோம்ல, அந்த பின்னை ஜெனரேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து அதில் கொடுத்துருந்தோமோ அதே அமௌண்ட்டை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். நம்ம 500 ரூபா கொடுத்துருந்தோம்னா 500 கொடுத்து ஓகே பண்ணுறோம். ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்எம்எஸில் ஒரு பின் வந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஏடிஎம் பின்னே இல்லாமல் நீங்கள் வந்து ஏடிஎம் மிஷினில் பணத்தை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு இதுதான். ஏன்னா வந்து சில நேரத்தில் நம்ம வந்து ஏடிஎம் மறந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நம்ம பண்ணலாம். ஏடிஎம் கார்டே இல்லாமல் கூட நம்ம இதில் பாதுகாப்பாக பண்ணலாம். அதான் போல இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.